ஸோ இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் 3.4ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போறோம். ஓகேவா? ரைட். என்ன கேட்டிருக்காங்க? ஃபேக்டரைஸ் த ஃபாலோயிங் பை டேக்கிங் தி காமன் ஃபேக்டர்ஸ் பை டேக்கிங் அவுட் தி காமன் ஃபேக்டர்ஸ். காமன்னால என்ன? ரெண்டுத்துலயும் இருக்கணும். ஆமாவா? அதானே காமன். இதுல இந்த ஹோல் இதுலயுமே எடுத்துக்கிட்டீங்கனாலே கண்ணா இந்த மாதிரி காமன் ஃபேக்டர்ஸ் எடுக்கிறதுக்கு பேசிக்கா ரெண்டு விஷயம் மட்டும்தான் இருக்கும். ஒன்னு நம்பர்ஸ், சரியா? நம்பர்ஸ். இன்னொன்னு வேரியபிள்ஸ். ஏபிசிடியில் எது வந்தாலும் அதுக்கு பேர் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பர்ஸ்னா உங்களுக்கு தெரியும் என்னன்ட்டு. ஆமாவா? இந்த ரெண்டுத்தையும் காமன் டேர்ம்ஸ் வெளியே எடுக்கும்போது இந்த ரெண்டுத்துக்கும் வெவ்வேறு மெத்தட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். நல்லா கவனிங்க. நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? இந்த நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு நம்பரும் எந்த டேபிளில் வருது அப்படின்னு பார்க்கணும். ரெண்டு நம்பரும் ஒரே டேபிளில் வரணும். 6 டேபிளில் வரும். எடுத்து எழுதிக்கங்க 6. அதுக்கப்புறம் இந்த வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா? இந்த வேரியபிள்ஸ்ல ரெண்டுமே வருதான்னு பாருங்க. இங்க எக்ஸ் இருக்கு, ஆனா இங்க எக்ஸ் இல்ல. அப்ப அதை பத்தி கவலைப்படக்கூடாது. அதை வெளியே எடுக்கவே முடியாது. இப்ப இந்த ஒய் பாருங்க. இந்த ஒய் இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஆமாவா? இங்கேயும் ஒரு ஒய் தான் இருக்கு, இங்கேயும் ஒரு ஒய் தான் இருக்கு. வேரியபிள்ஸை பொறுத்த வரைக்கும் கவுண்ட்டை தான் பார்க்கணும். ஓகேவா? காமனா இருக்கக்கூடிய வேரியபிள்ஸோட கவுண்ட். இங்கேயும் ஒரு ஒய் தான் இருக்கு, இங்கேயும் ஒரு ஒய் தான் இருக்கு. ஸோ அந்த ஒரு ஒய்யை வெளியே எடுத்துருங்க. புரிஞ்சதா? Z இங்க இருக்கு, ஆனா இங்க இல்ல. ஸோ அதனால அதை வெளியே எடுக்க முடியாது. ரைட். இப்போ வெளியே எடுக்கிறோம்னு சொன்னோம் இல்லையா? அப்போ உள்ளார ஏதோ ஒன்று இருக்கணும்ல. ரைட். இப்ப 18ல நான் 6 வெளியே எடுத்துட்டேன். ஓகேவா? அப்ப உள்ளுக்குள்ளார நான் என்ன போடணும்? கன்ஃபியூஸே பண்ணிக்காதீங்க. நம்பர்ஸ் அப்படின்னா டைம்ஸ் தான் பார்க்கணும். ஓகேவா? நம்பர்ஸ் அப்படின்னாலே உள்ளுக்குள்ளார என்ன எழுத போறீங்க? டைம்ஸ் எழுத போறீங்க. என்ன டைம்ஸ்? 6 டேபிள்ல 18 எத்தனை டைம்ஸ் வருது? 3 டைம்ஸ். ஆல்ரெடி ஒய் ஒரு ஒய் இருந்தது, ஒரு ஒய்யை வெளியே எடுத்துட்டீங்க. அப்ப மிச்சம் யார் தான் இருப்பா? எக்ஸ் தாங்க இருப்பாங்க. பொறுமையா கவனிப்பா. அடுத்து மைனஸ். ஓகே. இப்போ அடுத்து இங்க இந்த 12 நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பார்க்கணும்? டைம்ஸ் தான் பார்க்கணும். 6 6 டேபிள்ல 12 எத்தனை டைம்ஸ் வரும்? 2 டைம்ஸ். ஆல்ரெடி ஒய் ஒரு ஒய்யை வெளியே எடுத்துட்டீங்க. ஸோ மிச்சம் இருக்கக்கூடியது Z. அவ்வளோதான் கண்ணு. இப்போ இங்க போடுவோமா? இங்க நல்லா கவனிங்க. 9, 6, 18 பார்த்தோன்னே அடிச்சிருவீங்க. ஆமாவா? 3 இப்படி பிராக்கெட் போட்டுக்குங்க. நம்பர்ஸ்னாலே டைம்ஸ் தானே. ஃபர்ஸ்ட் இதுக்கு 3, செகண்ட் இதுக்கு 2, தேர்ட் இதுக்கு 18 எத்தனை டைம்ஸ் வரும்? 6 டைம்ஸ் வரும். 18க்கு முன்னாடி இருக்க சைன் மைனஸ், 6க்கு முன்னாடி இருக்க சைன் பிளஸ், 9க்கு முன்னாடி இருக்கிறத அப்படியே போட்டுக்கிறோம். இப்போ அடுத்தது வேரியபிள் செக் பண்ணலாமா? இங்கேயும் எக்ஸ் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் இருக்கு. பட் ஆனா எக்ஸோட கவுண்ட் வெவ்வேறு இருக்கு. ஆமாவா? மொத்தம் 3 எக்ஸ் இருக்கு. எக்ஸ் டு த பவர் 5, எக்ஸ் டு த பவர் 3, எக்ஸ் டு த பவர் 2. 3 எக்ஸ் இருக்கா? இதுலயே எது சின்னது? எக்ஸ் டு த பவர் 2. ஆமாவா? அதை தூக்கி போடுங்க, வேலை முடிஞ்சது. இங்கேயும் ஒய் இருக்கு, இங்கேயும் ஒய் இருக்கு, இங்கேயும் ஒய் இருக்கு. மொத்தம் 3 ஒய் எடுத்துடலாமா? ஒய் கியூப், ஒய் ஸ்கொயர், ஒய். இதுல எது சின்னது? முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இப்போ உள்ளுக்குள்ளார எழுதுறதுக்கு வேரியபிள்ஸ்னா என்ன பார்க்கணும்? அதோட கவுண்ட்டை பார்க்கணும். ஒட்டு மொத்தமா 5 எக்ஸ் இருக்கு. 2 எக்ஸை வெளியே எடுத்துட்டேன்னா அப்ப இங்க என்ன இருக்கும்? 5 எக்ஸ் இருக்குப்பா, 2 வெளியே எடுத்துட்டேன். 3. அவ்வளவுதான். மொத்தமா 3 ஒய் இருக்கு. ஒரு ஒய்யை வெளியே எடுத்துட்டேன். அப்ப எவ்வளவு இருக்கும்? 2. இப்போ அகைன் மொத்தமா இந்த இடத்துல 3 எக்ஸ் இருக்கு. 2 வெளியே எடுத்துட்டேன். மிச்சம் 1. இங்க 2 இருக்கு. நான் ஒரு ஒய் தான் வெளியே எடுத்தேன். அப்ப மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 1. இங்க அடுத்து 2 எக்ஸ் இருந்தது. 2 எக்ஸையும் வெளியே எடுத்துட்டேன். அப்ப நீங்க ஒன்றும் எழுதாதீங்க, அவ்வளவுதான். ஒரு ஒய் இருந்தது, ஒரு ஒய்யும் வெளியே எடுத்துட்டேன், அவ்வளவுதான். ஸோ அப்போ என்னோட ஆன்சர் என்ன? 3x ஸ்கொயர் ஒய், 3x கியூப் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2xy மைனஸ் 6. இதுதான் அதோட ஆன்சர். ஓகே. இப்போ இது பாருங்க. இது பார்த்தோன்னே அடிச்சிடலாம். b minus 2x, b minus 2x வெளியே எடுத்துருங்க. b minus 2x, சாரி 2c, சாரிப்பா 2c. அப்போ உள்ளார என்ன இருக்கு? இந்த டேர்ம்ல b minus 2x 2c வெளியே எடுத்துட்டா x மட்டும்தான் இருக்கு. இங்க b minus 2c வெளியே எடுத்துட்டா பிளஸ் y மட்டும்தான் இருக்கு. ஸோ ஒரே ஸ்டெப்ல ஆன்சர். ஸோ இந்த புரிஞ்சது பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆன்லைன் டியூஷன்ஸ் போயிட்டு இருக்குப்பா. ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தமிழில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.